அம்மாவின் வாசம். கொசுக்கடி. மெலிசா ஏதும் போத்திக்க. காதருகில் அம்மாவின் குரல் கேட்டது போல் ஒரு பிரமை. சட்டென்று எழுந்து அலமாரியிலிருந்து ஒரு புடவை எடுத்து போத்திக் கொண்டாள் விஜயா. ஆனால் கலைந்து போன தூக்கம் மீண்டும் வரவில்லை. மனதின் ஆழத்தில் பதிந்து அம்மாவின் புடை இலைகளுக்கிடையே பொதித்து கிடக்கும் நினைவுகள் ஒவ்வொன்றாய் இன்று நினைவுக்கு வந்தன. அம்மாவின் நடைக்கு ஏற்ப மயில் தொகை போல ஒரு தாளகதியில் அசைந்தாடும் அடிசார் புறவையின் கொசுவங்கள் தோள்களின் சாய்ந்தவரே பார்த்து கொண்டே வந்து உறங்கிய நினைவுகள். அம்மா, இன்னைக்கு கோவிலில் அம்பாளுக்கு சந்தன காப்பு என்று சொன்னியே, மஞ்சள் கலரில் பச்சை பார்டர் வைத்து சின்ன ஜருக போட்டு உன்ன மாதிரி ஒரு மடிசார் புடவை, அதை தான் குருக்கள் மாமா அம்பாளுக்கு கட்டியிருந்தாள். சினிங்கினால் 5 வயது சின்ன பெண். அது புடவை இல்லடம்மா, சந்தன காப்பு என்றால் நிறைய சந்தனத்தை அம்பாள் சிலம்பில் பூசி புடவை மாதிரி அலங்காரம் பண்ணுவது. குருக்கள் அவ்வளோ தத்ரூபமா அழகா அலங்காரம் பண்ணியிருக்கிறார். நாளைக்கு குருக்கள் மாமாவிடம் அலங்காரம் நன்னா இருந்தது என்று சொல்லு, சந்தோஷப்படுவார் என்று சின்ன பொண்ணுக்கு பொறுமையாக விளக்கினாள் அம்மா. ஓ, புரிந்து கொண்ட விதமாக வியப்பில் விரிந்தன விஜயாவின் விழிகள். 3 அண்ணன்களுடனும் ஒரு அக்காவுடன் பிறந்த கடைக்குட்டி பெண்ணான அவளுக்கு அம்மாவிடம் செல்லம் கொஞ்சம் அதிகம்தான். கவுன் பாவாடை சற்று இருந்த அந்த கிராமத்தில் வித்தியாசமாக ஸ்கர்ட் ப்ளவுஸ் என்று பெண்ணுக்கு அணிவித்து அழகு பார்த்த அம்மா, பண்டிகைகளுக்கு மற்றவர்களுக்கு 1 என்னால் இவளுக்கு மட்டும் 2 செட் ட்ரெஸ் வாங்க அம்மா. வறுமையிலும் செம்மையா ஒரு இளவரசியாய் உணர வைத்த அம்மா தினமும் இரவில் சின்ன அண்ணனும் அக்காவிடமும் சண்டை போட்டு அம்மா என் பக்கம் என்னை பார்த்து கொண்டுதான் படுத்துக்கணும். அம்மாவின் புடவை தலைப்பையே போத்தி கொண்டு அம்மாவை கட்டி கொள்வாள். அண்ணாந்து படுத்துக்கோ, என் மேலே மூச்சு விடாது என்று அதிகாரம் வேறு. காலையில் கிணற்றடியில் முகம் கழுவிவிட்டு முகத்தை துடைத்து கொள்வது அம்மாவின் புடவை தலைப்பில்தான். குளத்தில் படிக்கட்டில் அமர்ந்து துணி துவைக்கும் அம்மாவின் ஒரு பக்க புடவை தலைப்பை இடுப்பில் கட்டிக்கொண்டு நீச்சல் அடிப்பாள். தோட்டத்திலிருந்து நித்தியமல்லி சமங்கி பூக்கள் பறித்து புடவை தலைப்பில் கொண்டு வந்து நான் 4 நாளாக எடுத்து வைக்கிறேன், அழகாக தொடுத்து வை பார்க்கலாம் என்று விளையாட்டாக பூ தொடுக்க கற்றுக் கொடுத்த அம்மா மருதாணி இலைகளை கொண்டு வந்து மருதாணியில் கைப்பட்டால் இப்பவே சிவந்துவிடும், நீ குளவியை சுற்று, நான் தள்ளி விடுகிறேன், அப்புறம் அழகாய் இட்டு விடுகிறேன் என்று கள்ளுக்குரலில் அரைக்க கற்றுக் கொடுத்த அம்மா. நவராத்திரி கோவில் விழா காலங்களில் வீடு தெரிய வரும் அம்மனை வரவேற்க வேண்டாமா என்று அழகாக கோலம் போட சொல்லிக் கொடுத்த அம்மா. எந்த ஒரு வேலையும் கடனை என்றில்லாமல் ரசனையுடன் செய்ய சொல்லிக் கொடுத்த அம்மா. வருடங்கள் செல்ல விஜயாவும் வளர அம்மாவிடம் செல்லம் கொஞ்சுவதும் செல்லை சண்டைகளும் மட்டும் குறையவில்லை, மாறவில்லை. கொஞ்ச நாளே பேச பொறுக்காதே உனக்கு, உடனே வந்துடுவியே. செல்லமாக கோபித்து கொள்ளும் பக்கத்து வீட்டு மாமியை நான் ஸ்கூல் போகும்போது பேசுங்க மாமி என்று வம்பு செய்து கிளம்பிவிட்டு உன்னிடம் குறைகளை சொல்லி புலம்புவதற்கு நீ என்ன ஏசுநாதரா, சுமை தாங்கியா, எல்லாத்தையும் சுமப்பதற்கு என்று சகித்து கொள்ளும் இவளிடம் எல்லோரும் இயேசுவாக முடியுமா? ஆனால் பொறுமையாக கேட்டு அன்பாக ஆறுதலாக 4 வார்த்தை சொல்வதற்கு இரக்கமுள்ள மனசு இருந்தால் போதுமே என்று மனித நேயத்தை சொல்லி கொடுத்த அம்மா. நம்மிடம் சொன்னால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், ஏதும் யோசனை சொல்வேன் என்று ஒரு நம்பிக்கை. அந்த எண்ணத்தை பாழாக்கலாமா என்று நட்பிற்கு மரியாதை செலுத்திய அம்மா. அம்மா, நீ ஆச்சாரம் பார்க்காமல் எல்லா குழந்தைகளையும் தூக்கி கொஞ்சுகிறியாம், ஊஞ்சலில் வைத்து ஆட்டுகிறியாம், அடுத்தாது மாமி கிண்டல் பண்ணுகிறாள் என்று கோபத்துடன் குறை கூறினாள். குழந்தையும் தெய்வம் ஒன்றுதானே, பிரியத்திற்கும் பக்திக்கும் ஜாதி எது என்று சிரித்த ஜாதி மதப்பேதம் பார்க்காத அம்மா. ஆடி பெருக்கின் போது பொங்கல் விழாவின் போதும் அக்கம் பக்கத்து குழந்தைகள் எல்லோருக்கும் காவேரி ஆற்று கரையில் கணுக்கால் அளவு நீரில் நின்று கொண்டு சித்ரா கன்னங்களை கையில் பரிமாறி சந்தோஷப்படுத்திய அம்மா. விசேஷங்களில் சந்திக்கும் உறவினர்கள் ஏதும் குற்றம் கூறினால் கூட கோபம் கொள்ளாமல் புன்சிரிப்பிடம் சமாதான கூறும் அம்மா. இந்த ஜென்மத்தில் சேர்ந்து பிறந்தோம், அடுத்த ஜென்மம் எப்படியோ தெரியாது, இப்போது வீண் சண்டை ஏன்,
தலைந்து போவதே தப்பில்லை என்று இவளுக்கு விளக்கம் கூறி உறவுகளை போற்ற சொல்லிக் கொடுத்த அம்மா, லைப்ரரிக்கு போயிட்டு வா, ஆனால் 6 மணிக்குள் விளக்கேத்துவத்துக்குள் வந்துவிட வேண்டும். டென்ட் கொட்டையில் 4 நாட்களுக்கு ஒரு படம் மாறும். எல்லா படமும் பார்த்தே ஆகணுமா சொல்லும் தோணியிலேயே இவளுக்கு புரிந்துவிடும். அதட்டவோ மிரட்டலோ இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத ஒரு கண்டிப்பு கயிற்றை கையில் பிடித்துக்கொண்டு சுதந்திரமாய் இவள் சுற்றி வர அனுமதித்த அம்மா, கல்லூரிக்கு சென்று வரும்போது பஸ் ஸ்டாண்டில் காத்திருந்து அழைத்து வந்த அம்மா, இவள் படித்து பட்டம் பெற்று வேலையில் அமர்ந்தவுடன் பெருமையாய் பூரித்து பார்த்தவர்களையெல்லாம் சொல்லி மகிழ்ந்த அம்மா, அவள் சம்பாதித்ததில் ஒரு ஜோடி தங்க வளையல்களை அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தபோது, உன் ஆசைக்கு 2 நாள் போட்டுக்கொண்டே போதும் என்று இதயமா மறுத்து, கல்யாணத்துக்கு இருக்கும் பெண் நீ போட்டுக்க என்று இவள் கைகளில் அணிவித்து மகிழ்ந்த அம்மா, நான் இப்போ சம்பாதிக்கிறேன், உனக்கு ஏதேனும் வாங்கி தருவேன் என்று பிடிவாதம் பிடித்து அவ்வப்போது புடவை வாங்கி தருவதை மட்டும் வழக்கமாக்கி கொண்டாள். அதுவும் அம்மாவுக்கு பழகிய கடைக்கு அழைத்து சென்று தேவேந்திரா சுங்கடி துகிலி நூல் புடவை என்ற வகையில் வாங்கி கொடுத்தால் ரொம்ப சந்தோஷம். புடவையுடன் சேர்த்து வெள்ளை நிறத்தில் புட்டா போட்ட ஃபுல் ஒயிட் ரவிக்கை துணி. இதுதான் அம்மாவுக்கு மேக்சிமம் பர்ச்சஸ். வாங்கி வந்த மறுநாளே முடித்து கொண்டு வந்து நன்னா இருக்கா என்று கேட்டு மகிழ்வுடன் சிரிப்பாள். இப்போது நினைத்து பார்க்கும்போது புரிகிறது, உடையோ உண்ணும் பொருளோ அம்மாவாக எதையும் ஆசைப்பட்டு கேட்டதில்லை. பிள்ளைகளும் பெண்களும் வாங்கி தருவதை மறுத்தும் இல்லை, குறை சொன்னதும் இல்லை. பெண்கள் பிள்ளைகள் கல்யாணம் முடித்து பேரன் பேத்திகளையும் பார்த்தாகிவிட்டது. பிள்ளைகள் மாப்பிள்ளைகள் மகள்கள் மருமகள்கள் என்று எல்லோரையும் ஒன்றாய் ஒரு சேர பிரிய வைத்து வாழ்ந்தவள். கிட்டத்தட்ட 100 வயது வாழ்ந்த அம்மாவுக்கு கடைசி 2 வருடங்கள் தான் ஞாபக மறதி வந்துவிட்டது. நினைவுகளில் 60 வருடங்கள் போல பின்னோக்கி சென்று விட்டாள். வேலைக்கு குளியல் உணவு மருந்து என்று கொடுத்து கவனித்தாலும் தான் பெற்ற பிள்ளைகளையே அடையாளம் தெரியவில்லை. யார் என்று புரிந்து கொள்ளவும் இல்லை. இதுநாள் வரை அம்மாவின் அன்பையும் அக்கறையும் மட்டுமே அனுபவித்து வந்த விஜயாவிற்கு அம்மாவின் இந்த ஞாபக மருதியை மட்டும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அம்மாவின் பட்டா என்ற அன்பான அழைப்பிற்கு மனம் ஏங்கியது. ஆனால் அதை புரிந்து கொள்ளும் நிலையில் அம்மா இல்லை. தன் வாழ்நாள் முழுதும் தான் பெற்ற பிள்ளைகளுக்காகவே உழைத்த ஓர் உயிர். அவர்களது நலனை மட்டுமே நினைத்த உள்ளம், முகம் பாடாமல் பார்த்து பார்த்து நடந்து கொண்ட பாசம், தனக்கென்று எதுவும் கேட்காத, தனக்கென்று எதுவும் தனித்து வைத்து கொள்ளாத தியாகம். 10 மாதம் வயிற்றில் சுமந்து குழந்தையாய் மடியில் சுமந்து வளரும் பருவத்தில் கைப்பிடித்து காலம் முழுதும் மனதில் சுமந்து என்றும் நமக்காகவே வாழ்ந்த ஒரு உன்னத உறவு அம்மா. குறை சொல்லாமல் குட்டு வைக்காமல் தட்டி கொடுத்தே வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்த ஒரு ஆசிரியர். வழக்கமாக விஜயா கணவர் குழந்தைகளுடன் லீவுக்கு வந்து தங்கி சீராட்டிவிட்டு ஊருக்கு திரும்பும்போது கிளம்ப உற்சாகம் இல்லாமல் மனசு கொஞ்சம் மயங்கும் தயங்கும். இன்னும் 1 வாரம் தங்கி செல்ல ஆசைப்படும். அடுத்த மாதம் மீண்டும் வரலாம் என்று தன்னை தானே சமாளித்து கொள்வாள். இருக்கும் வரை எல்லாருக்கும் வேண்டியதை செய்து கொடுத்து எல்லோருக்கும் வேண்டியவளாக நல்லவளாகவே வாழ்ந்த அம்மா இப்போது தனக்கு மட்டுமே ஆன பயணத்தை மேற்கொண்டு கிளம்பி விட்டாள். அண்ணாவின் உத்தியோக மாறுதல் காரணமாக எந்த ஊருக்கு சென்றாலும் அங்கு எல்லோரிடமும் அன்பாக பழகும் அம்மா. போஸ்ட் மாஸ்டரின் அம்மா என்றும் யாரும் சொல்ல மாட்டார்கள். பாட்டியின் பையன்தான் போஸ்ட் மாஸ்டர் என்று இங்கு அம்மாவை வைத்துதான் எனக்கு அடையாளமே. அம்மாவை கிண்டல் செய்வான். அம்மா இறந்தபோதுதான் தெரிந்தது, சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எத்தனை நட்புகள் அம்மாவிற்கு. இனி ஊருக்கு வரும்போது ஓடி வந்து அணைத்து கொள்ளும் அன்பு இல்லை, இழுத்து விட்டாயே என்று கண்ணம் வருடும் பரிவு இல்லை, பிடித்ததாக சமைத்து பரிமாறும் அக்கறை இல்லை. நம் வயதை மறந்து குழந்தையாய் மாறி கண்ணுறங்க தாயின் மடி இல்லை, தலை கோதி தூங்க வைக்கும் பாசம் இல்லை. நிஜமாய் இருந்த அம்மா நினைவுகளாய் நிழல் படமாய் மாறிவிட்டாள். என்றோ அம்மா சொன்ன வார்த்தைகள் இப்போ உனக்கு புரியாது. இந்த அம்மாவின் வார்த்தைகளை ஒரு நாள் நினைத்து பார்ப்பாய், அப்போ புரியும். ஆம், விஜயவருக்கு இப்போ புரிந்தது அம்மாவின் வார்த்தைகளுக்கான முழுமையான உண்மையான அர்த்தம்.
அம்மாவை இழந்த பின் இப்போதுதான் புரிகிறது. நட்பு இனிமை, நம்பிக்கை இருக்கும் வரை, காதல் இனிமை, கண்ணியம் தவறாத வரை, உறவுகள் இனிமை, உண்மையாக இருக்கும் வரை, குடும்பம் இனிமை, கடமைகள் முடிக்கும் வரை, தாயன்பு இனிமை, சாகும் வரை, தாயவள் சாகும் வரை. இருக்கும்போது இயல்பாக கருதி அருமை பெருமை தெரிவதில்லை. இழந்த பின்னே உண்மையும் உயர்வும் புரிகிறது. மாசில்லா அன்பு, மாற்று குறையாத அன்பு, என்றும் மாறாத அன்பு, மறக்க முடியாத அன்பு, மாற்றம் ஒன்று காண முடியாத அன்பு, தாயன்பு ஒன்றே. அம்மாவின் காரியங்கள் எல்லாம் முடிந்து ஊருக்கு கிளம்பும்போது நாள் வந்தது. ஊருக்கு கிளம்பும்போது அண்ணாவிடம் கேட்டால், எனக்கு அம்மாவின் புடவை ஒன்று வேண்டும். அதற்கென்ன, தீபாவளிக்கு வாங்கிய 2 புடவைகள் அப்படியே இருக்கு, எடுத்துக்கோ என்று அண்ணாவிடம். இல்லை இல்லை, எனக்கு அம்மா கட்டி கொண்ட பழைய புடவைதான் வேண்டும். அம்மாவின் வாசனை நிறைந்திருக்கும் புடவை, அம்மாவின் பரிவும் பாசமும் பாசம் செய்யும் புடவை, அம்மாவின் வார்த்தைகளை நினைவூட்டும் புடவை, அம்மாவின் அரவணைப்பை உணர வைக்கும் புடவை, மொத்தத்தில் அம்மாவை அருகில் இருப்பது போல் அம்மாவை கட்டி கொண்ட பழைய புடவை, அதுதான் வேண்டும் என்று கண் கலங்கி நின்றாள். மகிழம்பூ வாசமாய், மருதாணி சிவப்பாய், மாம்பழத்தின் இனிப்பாய், மலைத்துளிகளின் சாரலை மாறாத உன் அன்பு, மகளின மடியில் சுமந்து சீராட்டி பாராட்டி மகிழ்வித்த நிகழ்வுகள் என்றும் மறையாது, மறக்க முடியாது, மங்காத உன் நினைவுகள் மனதோடு என்றென்றும். இன்று விஜயா 2 குழந்தைகளுக்கு தாய். அவளுடைய பெண் புள்ளைக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. இருந்தும் அம்மாவை எண்ணி ஏங்குகிறாள். அவளின் அம்மாவுக்கு என்றும் அவள் கடைக்குட்டி செல்ல பெண்ணே. மீண்டும் ஒரு ஜென்மம் இதே தாயின் மகளாக பிறந்து வளரும் பாக்கியம் கிடைக்குமா என்று ஏங்குகிறாள்.